Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 5th standard, 3rd term, English, Unit 1, Learn Always. அதில் let us read, page number 85 எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்களா? பாருங்க, let us read. The witty sparrow, புத்திசாலித்தனமான சிட்டுக்குருவி. Once a very clever brown sparrow lived in a forest, laid 3 eggs in her nest. ஒரு காலத்தில் ஒரு புத்திசாலியான பழுப்பு நிற குருவி காட்டில் வாழ்ந்து வந்தது. அதனுடைய கூட்டில் 3 முட்டைகள் இருந்தன. The nest was in a bush. அந்த கூடு புதரில் இருந்தது. All the animals greeted her madam with respect. எல்லா விலங்குகளும் மரியாதையா அந்த குருவியை பார்த்து மேடம் என்று அழைத்தனர். குல்லு the young elephant never did so. ஆனால் அதில் குல்லுன்ற ஒரு குட்டியான ஒருபோதும் அப்படி செய்யவில்லை. தட் தட் குல்லு வாக்டு ஃபாஸ்ட் தி புஷ் பர்பஸ்ஃபுல்லி. வேண்டும்னே குல்லு தடதடவென்று புதரை கடந்து செல்லும். இட் ரேட்டில் தி நேஸ்ட். அதனால கூடு அப்படியே அதிரும். மேடம் வாஸ் worried that குல்லு மைட் கிராக் தி eggs. இதனால் முட்டைகளில் கீறல் விழுந்துடுமோன்னு குருவி ரொம்ப கவலைப்பட்டது. இந்த யானை தான் என்னது? குல்லு. பார்த்தீங்களா? அந்த ஸ்பேரோ அதனுடைய கூட்டில் 3 எக்ஸோட இருக்கு. பார்த்தீங்களா? If you do this tomorrow, I will tie you up with a strong rope and then you can't move at all. I warn you. குருவி யானைக்கிட்ட, நாளைக்கு இதே மாதிரி நீ தடதடன்னு நடந்தனா நான் உன்னை பலமான கயிற்றை கொண்டு கட்டி வச்சு விடுவேன். உன்னால் அசையவே முடியாது. நான் உன்னை எச்சரிக்கிறேன்னு சொல்லி அந்த குருவி அந்த குல்லு யானைக்கிட்ட சொல்லுது. டைம் அப், ஹஹஹஹா, வி வில் சீ. ஆஹான்னு அந்த கொட்டியான சிரிச்சுக்கிட்டு, என்ன கட்டி வைப்பியா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னது. That afternoon she went to the river bank to drink water. A crocodile was stretching in the spot where she was drinking water. அன்னைக்கு மத்தியானம் குருவி அந்த ஆத்தங்கரைக்கு நீர் குடிக்க போச்சு. அது தண்ணி குடிக்கிற இடத்துல ஒரு முதலை படுத்திருந்தது. இந்த பிக்சரை பாருங்க. உடனே குருவி அந்த முதலைக்கிட்ட சொல்லுது, blocking me again? You have done it twice this week. Move on. I do not want to drink muddy water. மறுபடியும் என்ன வழிமறிக்கிறியா? இந்த வாரத்தில் 2 முறை இப்படியே செஞ்சுட்ட. விலகு, நான் சேத்து நீரை குடிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி முதலையை பார்த்து சொன்னது. அதுக்கு முதலை, மூவ் ஆன், டிட் யூ சே? I will stay put. You better go elsewhere to drink water. என்னை பார்த்து நகரு நான் சொல்கிறேன்? நான் நகர மாட்டேன். நான் இங்கு தான் இருப்பேன். நீ வேறு இடத்துக்கு போய் அங்கே தண்ணீர் குடி அப்படின்னு சொல்லி சொன்னது. உடனே குருவி அந்த முதலையை பார்த்து, Today I will let you be, but if I find you in the same place tomorrow, I will tie you up with a strong rope. இன்னைக்கு உன்னை விட்டுறேன், ஆனால் நாளைக்கு உன்னை இதே இடத்துல நான் பார்த்தேன்னா பலமான கயிற்றுனால உன்னை கட்டிடுவேன் அப்படின்னு சொன்னது. அதுக்கு முதல்ல பாருங்க, லிட்டில் திங் லைக் யூ டையிங் மீ அப், ஹஹஹஹா அப்படின்னு சொன்னது. என்னன்னா, சின்ன உயிரியான நீ என்ன கட்டுறையா அப்படின்னு சொல்லி ஹஹஹான்னு சிரிச்சது. The sparrow went back to her nest and got a brilliant idea. குருவி தான் கூட்டுக்கு
வந்தது. அப்புறம் அதுக்கு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு யோசனை கிடைச்சது. நெக்ஸ்ட் மார்னிங் குல்லு கேம் தம்பிங் டுவர்ட்ஸ் தி புஷ். மறுநாள் காலையில் யானை அதே மாதிரி தடதடவென்று புதரை நோக்கி சத்தத்தோடு நடந்து வந்தது. உடனே இந்த சிட்டுக்குருவி அந்த யானையை பார்த்து, ஹவு டேர் யூ, ஆர் நாட் யூ அஃப்ரைட் ஆஃப் மீ, என்னிடம் உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டது. ஹே, ஆர் யூ நாட் டையிங் மீ அப். உடனே யானை குருவியை பார்த்து, ஹே, நீ என்னை கட்டவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டது. அதுக்கு ஜஸ்ட் வெயிட். குருவி யானையை பார்த்து, என்ன தைரியம் உனக்கு, காத்துரு அப்படின்னு சொன்னது. The sparrow took a strong creeper and tied the elephant on one end. குருவி ஒரு பலமான இந்த மாதிரி தாவர கொடி இருக்குதானே, இந்த படத்தில் இருக்கு பாருங்க, இந்த தாவர கொடியை எடுத்து வந்து அதனோட ஒரு முனையில் யானைய கட்டிச்சு. அப்புறம் இந்த குருவி யானை கிட்ட சொல்லுது, ஹுஷ், டோன்ட் யூ டேர் டு மூவ், ஸ்டே ஹியர் until I fly and reach the other end of the rope to pull you. When I say pull, pull with all your strength. Let us see if you can move an inch. Hush, hush, உன்னை இழுக்க கயிற்றின் மறுமுனைக்கு நான் பறந்து செல்லும் வர நீ அசையாம இங்கேயே இரு. நான் இழுன்னு சொல்லும்போது உன் முழு பலத்துடன் இழு. உன்னால் ஒரு அங்குலமாவது நகர முடிகிறதான்னு பார்ப்போன்னு சொல்லி குருவி யானையை பார்த்து சொன்னது. It went to the river, saw the crocodile blocking its way. குருவி அந்த ஆற்றுக்கு போனது. முதல்ல மறுபடியும் அதன் வழியில் குறுக்கிடுவதை பார்த்தது. I will not move, just like yesterday, drink the muddy water. முதல்ல குருவிக்கிட்ட, நான் நேற்று சொன்னது போலவே நான் இந்த இடத்த விட்டு அசைய மாட்டேன், நீ இந்த சேத்து தண்ணியை குடின்னு சொல்லி சொன்னது. Sparrow took the other end of the creeper and tied the crocodile. உடனே என்ன பண்ணுச்சு குருவி, அந்த தாவரக்கொடியினுடைய மறுமுனர் தானே, அதை எடுத்து இந்த முதலையை பாருங்க, இப்படியே பாருங்க கட்டிடுச்சு. அப்புறம் குருவி இந்த முதலையை பார்த்து, ஐ வார்ன்ட் யூ எஸ்டர்டே, நவ் ஸ்டே ஸ்டில் அன்டில் ஐ கிராப் தி அதர் எண்ட். வென் ஐ சே புல், லெட்ஸ் see if you are able to pull or not. குருவி முதல்ல கிட்ட சொல்லுது, நான் நேத்தே உன்னை எச்சரித்தேன், இப்பொழுது நான் மறுமுனையை பற்றி இழுக்கும் வரை அசையாம இரு. நான் இழுன்னு சொல்லும்போது உன்னால் இழுக்க முடியுதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னது. Sparrow went to the center of the creeper. அந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணுச்சு, கொடியினுடைய மைய பகுதிக்கு போய் நின்றுட்டு இழு புல் இழுன்னு சத்தம் போட்டுது. The elephant and the crocodile pulled each other at the same time. இந்த இழுன்ற சத்தத்தை கேட்ட உடனே யானையும் முதலையும் ஒரே சமயத்தில் ஒன்னோட ஒன்று இழுக்க ஆரம்பித்தது. பாருங்க, இந்த இடத்துல யானை இருக்கு, இந்த தண்ணியில் முதலை இருக்கு, இந்த இடத்துல குருவி என்ன பண்ணுச்சு, இந்த இடத்துல இந்த சென்டர்ல இருந்து இழு அப்படின்னு ரெண்டும் ஒரே நேரத்தில் இழுக்க ஆரம்பித்தது. This went on all day. At last, both the animals were exhausted. நாள் முழுவதும் இப்படியே ஒன்றுக்கு ஒன்று இழுத்து கொண்டே இருந்துச்சு. முடிவில் 2 விலங்குகளும் களைப்படைஞ்சிடுச்சு. அப்போ யானை குருவி கிட்ட சொல்லுது, ப்ளீஸ் லெட் மீ கோ, ஐ won't disturb you again. தயவு செஞ்சு என்னை விட்டுடு, நான் மறுபடியும் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னது. உடனே இந்த முதலையும் குருவிக்கிட்ட, என்னை கட்ட விழித்து விடு, நான் மறுபடியும் வழியில் குறுக்கிட மாட்டேன், நான் மறுபடியும் உன் வழியில் குறுக்கிட மாட்டேன்னு சொல்லி பயந்துக்கிட்டே முதல்ல இந்த பக்கம் சொல்லுது, இந்த பக்கம் யானை சொல்லுது. உடனே குருவி பாருங்க, குட், ஐ வில் ரிமூவ் த ரோப், இப்பொழுது நான் கொடி கயிற்றை எடுத்து விடுறேன் அப்படின்னு சொன்னது.
Gullu ran into the forest and the crocodile dived into the river. உடனே யானை குள்ளு இருக்குதுன்னு காட்டுக்குள்ளே தப்பிச்சோம் பழச்சோன்னு ஓடிடுச்சு. முதலையும் ஆற்றில் நீந்தி போயிடுச்சு. Soon the eggs hatched. Madam Sparrow lived happily with her 3 little babies. விரைவில் குருவினுடைய முட்டைகள் பொரிஞ்சிடுச்சு. மேடம் குருவி தன் 3 குட்டி குருவி குஞ்சுகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது அந்த காட்டுல. குருவி தன்னோட 3 குருவி குஞ்சுகள் இருக்குதானே, அதோட ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்தது எங்க, அந்த காட்டுல. இந்த கதை பிடிச்சிருக்கா? இது ஒரு படக்கதை. இதனுடைய தலைப்பு என்ன? புத்திசாலியான சிட்டுக்குருவி. ஒரு துன்பம் வரும்போது யோசித்து புத்திசாலித்தனமாக ஒரு வேலையை செய்து முடிக்கிறது தான் இந்த கதையில் உள்ள நீதி. சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். ஆல் த அனிமல்ஸ் கால்டு தி ஸ்பேரோ. எல்லா அனிமல்ஸும் அந்த ஸ்பேரோவை எப்படின்னு கூப்பிடும்? குவீன், மேடம், பிரின்சஸ், மேடம். Second, the brown sparrow laid dash eggs. 4, 6, 3, 3. Third one, dash lies stretching in the river. Crocodile, snake, tortoise, crocodile. அந்த சிட்டுக்குருவி நீர் இருந்த இடத்துல படுத்துக்கு இருந்தது crocodile. Fourth one, sparrow tied the elephant and the crocodile with a dash. ஸ்பேரோ என்ன பண்ணுச்சு? அந்த எலிஃபண்ட்டையும் crocodileயும் எதை வச்சு கட்டுச்சு? ரோப், கிளாத், க்ரீப்பர், க்ரீப்பர், கொடி. ஃபிஃப்த் ஒன், த ஸ்பேரோ சால்வ் தி ப்ராப்ளம் வித் ஹேர் டேஷ். அந்த சிட்டுக்குருவி அதனுடைய பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணுச்சு அப்படின்னா கன்னிங்னஸ், இன்டெலிஜென்ஸ், பிரேவ்னஸ். இன்டெலிஜென்ஸ் புத்திசாலித்தனமாக அதனுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிருச்சு. நம்பர் தி பிக்சர்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் ஆஃப் தி ஸ்டோரி. முதல்ல இந்த படத்தை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சிட்டுக்குருவி அந்த கூட்டில் இருந்தது, இது 1. ரெண்டாவது பாருங்க, இது தண்ணி குடிக்க இங்கே வரும்போது இந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணுது? இந்த crocodile என்ன பண்ணுச்சு? இங்கே தண்ணி குடிக்க வரக்கூடாதுன்னு சொன்னது தானே, இது 2. ஓகேவா? அடுத்தது பாருங்க, 3வது படம். அது அந்த சிட்டுக்குருவி யானைக்கு அந்த கொடியை வச்சு கட்டினது 3. அடுத்தது என்ன பண்ணுது? 4வதா இந்த படம் 4. 5வது என்ன பண்ணுது? அந்த கயிறை எடுத்துட்டு இங்கே கட்டியிருக்கா பார்த்தீங்களா, இது 5. அப்புறம் 2ம் இழுக்குது பாருங்க, இது 6. ட்ரை யுவர் ஓன் மீனிங். இங்கே ஸ்பேரோன்னு கொடுத்துருக்காங்க சிட்டுக்குருவி, அதை பற்றி நம்ம மீனிங் என்னன்னு சொல்லி எழுதணும். எ ஸ்மால் பேர்ட் வித் ப்ரௌன் அண்ட் கிரே ஃபெதர். இந்த சிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னா ப்ரௌனும் கிரேவும் கலந்த இறகுகளை கொண்டதாக இருக்கும். நம்ம தாய்மொழியில் என்ன சொல்லுவோம்னா குருவி. இது நவுன். யூஸ் இன் எ சென்டென்ஸ். இந்த ஸ்பேரோ வச்சு ஒரு சென்டென்ஸ் அமைக்கணும்னா எ கிளவர் ப்ரௌன் ஸ்பேரோ லிவ்ட் இன் எ ஃபாரஸ்ட். புத்திசாலித்தனமான பழுப்பு நிற குருவி காட்டில் வாழ்ந்து வந்தது. நீங்கள் ட்ரா என்னன்னா இங்கே ஒரு ஸ்பேரோ படத்தை வரைஞ்சிக்கோங்க. இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.